போதைப் பொருட்களுக்கு இனி இடம் இருக்காது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். கல்வியும் விளையாட்டும் சிறந்து விளங்கும் சமூகத்தில் போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விடயங்களுக்கு இடம் இருக்காது. எனவே கல்வி மற்றும் விளையாட்டு மூலம் போதைப் பொருளை இல்லாதொழிக்கலாம் என்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டு அலுவல்கள், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த விளையாட்டு கழகங்கள் மற்றும் கலை மன்றங்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், ஆற்றுகை பொருட்கள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கண்ணியர் மடம் பாடசாலையில் நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 14 கலை மன்றங்களுக்கு ஆற்றுகை பொருட்களும் 100 விளையாட்டு கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வின் அமைச்சின் செயலாளர் பட்ரிக் டி ரஞ்சன், வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் சு கபிலன், அமைச்சின் அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், கல்விக்காக எமது சமூகம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கின்றது. 1ஆம் ஆண்டு முதல் உயர்தரம் வரை தமது பிள்ளைகளுக்கு தாய்மாரும் மீண்டும் கல்வி கற்கின்றனர். தமது பிள்ளைகளை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு கஷ்டப்படுகின்றனர். கல்வியில் யாழ்ப்பாணத்தில் தனி இடம், தனித்துவம் உள்ளது. சிறந்த கல்விமான்கள் உருவாக்கியுள்ளனர். எனவே கல்வியில் நாம் பின்னடைந்து விடக்கூடாது. இது விடயத்தில் எமது மாணவர்களுக்கு பொறுப்பு உள்ளது. அறிவு பசிக்கும் கல்வியே சிறந்த தேர்வு. அதேபோல் விளையாட்டுத்துறை தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு விளையாட்டு மிக முக்கியம். கல்வி, விளையாட்டு மூலம் ஆரோக்கியமான சமூகத்தை நாம் உருவாக்கும் போது போதைப் பொருட்கள் தானாகவே அழிந்துவிடும். கல்வியில் பின்தங்கி இருப்பவர்களே கலாச்சார ரீதிகள் பின்னடைந்த தவறான வழியில் செல்லும் நிலை காணப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார்.